மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலைய நிர்மாண செலவு குறித்து வெளியாகியுள்ள முக்கிய தகவல். கொழும்பில் போலியாக பொருட்களை விற்பனை செய்த நிறுவனத்திற்கு நீதிமன்றம் தண்டனை. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதம். சுண்ணாம்புக்கல் அகழ்வின் மோசமான பக்கம் விளக்கமளித்த ஐங்கரநேசன். யாழில் அனுரவின் பெயரை பயன்படுத்தி நிதி சேகரிப்பு, 2 கைது. இந்திய கடத்தொழிலாளர்களுக்கு விளக்கமறியல். மலேக மக்களுக்காக நாடாளுமன்றில் குரல் கொடுத்த ஸ்ரீதரன் எம்பி. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை நிர்மாணிக்கும் செயல்பாடுகளின் போது 247.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திறம்பட பயன்படுத்தப்படவில்லை என்று தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டுக்கான தேசிய கணக்காய்வு அலுவலகம் அதன் 2023 ஆண்டு அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. 2023 குறித்த விமான நிலையம் 288 மில்லியன் ரூபாய் இயக்க வருமானத்துக்கு பதிலாக 2412.9 மில்லியன் ரூபாய் இயக்க செலவை ஏற்படுத்தியதாக கணக்காய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2018 முதல் 2023 வரை வரிக்கு பின் விமான நிலையத்தின் ஒட்டுமொத்த நிகர இழப்பு 38,489 மில்லியனாக இருந்தது. எதிர்பார்க்கப்பட்ட வருடாந்த பயணிகளின் திறன் 1 மில்லியன் என்றால் கடந்த 6 ஆண்டுகளில் கையாளப்பட்ட மொத்த பயணிகளின் எண்ணிக்கை 1,90,750 மட்டுமே என்று பதிவாகியுள்ளது. அதேவேளை விமான நிலைய கட்டுமானத்திற்கு நிதியளிப்பதற்காக ஆரம்பத்தில் பெறப்பட்ட 190 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடனுக்காக வட்டியாக நிறுவனம் ஆண்டுதோறும் 1,590 மில்லியன் ரூபாயை செலுத்தி வருகின்றது. கொழும்பில் போலியான பண்டக்குறி மற்றும் வியாபார சின்னங்களை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட நிறுவனம் ஒன்றுக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது. நுகர்வோரை ஏமாற்றும் வகையில் போலியான அடிப்படையில் பண்டக்குறி மற்றும் வியாபார சின்னங்களை பயன்படுத்தி பொருளாதார விற்பனை செய்துள்ளதாக இந்த நிறுவனம் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. குளியலறை உபகரணங்கள், நீர்க்குழாய் உதிரி பாகங்கள் என்பன இவ்வாறு மோசடியான முறையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. முன்னணி பண்டக்குறிகளை கொண்ட உற்பத்தி என்ற போர்வையில் போலி உற்பத்திகளை விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலி உற்பத்திகளில் பிரபல வியாபார சின்னங்கள் மற்றும் பண்டக்குறி பெயர்கள் பொறிக்கப்பட்டு நுகர்வோர் ஏமாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபை நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கினை விசாரணை செய்த நீதிமன்றம் குறித்த போலி நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தில் காணப்பட்ட சுமார் 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்களை அளிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உயர்நீதிமன்ற நீதியரசர்களை நியமனம் தொடர்பான தமது எதிர்நிலைப்பாடு மற்றும் பரிந்துரைகளை எடுத்துரைத்து ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அத்தகைய நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை, தகுதி மற்றும் சட்டமற்ற நெறிமுறை தரநிலைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. 2025 ஜனவரி 8 அனுப்பப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் குடிமக்களின் உரிமைகளை நிலைநிறுத்துவதிலும் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வதிலும் நீதித்துறையின் முக்கிய பங்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. நீதித்துறை அமைப்பில் பொதுமக்களின் நம்பிக்கையை பேணுவதற்கு நீதியரசர்களை நியமிக்கும் செயல்முறைக்கு மூப்பு, தகுதி மற்றும் தகுதியின் அடிப்படையில் அது அமைய வேண்டும் என்று சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. உயர் நீதிமன்றத்தின் தற்போது 4 வெற்றிடங்கள் உள்ளன. இந்த நிலையில் குறித்த நியமனங்களின் போது நேர்மை, சுதந்திரம் மற்றும் திறனை பிரதிபலிக்கும் வகையில் அளவுகோல்களை பின்பற்றுமாறு சட்டத்தரணிகள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பாடற்ற சட்டவிரோத சுண்ணாம்பு அகழ்வு காலநிலை மாற்றத்தால் ஏற்படவுள்ள பாதகங்களை மேலும் விரைவுபடுத்தும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநரிடம் சட்டவிரோத சுண்ணக்கல் அகழ்வை முடிவுறுத்த கோரி ஐங்கரநேசன் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மனு ஒன்றை சமர்ப்பித்த பின்னர் நிகழ்த்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு கூறியிருக்கின்றார். அங்கு அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், சமீப நாட்களாக சுண்ணாம்பு கல் அகழ்வும் அதனை வேறு மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்வதும் பெரும் சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளது. சுண்ணாம்புக்கல் அகழ்வு பயிற்சி செய்கைக்காக 2 அடி ஆழம் வரையில் கிளறி எடுத்தல் என்ற நிலையில் இருந்தது. இன்று சீமெந்து தயாரிப்புக்காக கனரக வாகனங்களை கொண்டு அகழ்ந்தெடுத்தல் என்ற நிலைமைக்கு மாறியுள்ளது. குறிப்பாக தென்மராட்சி சரசாலையில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக அரச காணிகளிலும் தனியார் காணிகளிலும் பாரிய அளவில் சுண்ணாம்புக்கல் அகழ்வு இரவு நேரங்களில் இடம்பெற்று வருகின்றது.
வருகின்றது. காங்கேசந்துறை சீமேந்து தொழிற்சாலை இயக்கப்படாதிருப்பதற்கு சுண்ணாம்பு கல்லை பெறுவதில் உள்ள இடர்பாடுகளே காரணம். கீரிமலையில் சுண்ணாம்பு கல் அகழ்வில் ஏற்பட்ட பிரம்மாண்ட குழிகள் இன்னமும் மூடப்படாத நிலையில் இனிமேலும் அகழ்வை தொடர்வது சூழல் ரீதியாக பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் கிளிங்கர்களை எடுத்து வந்து சீமேந்து தொழிற்சாலையை மீள இயக்க முடியும் என்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இங்கிருந்து வேறு மாவட்டங்களுக்கு சுண்ணாம்பு கல்லை எடுத்துச் செல்வது மக்களிடையே கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கற்களை அரை தயாரிப்பாகவோ அல்லது முடிக்கப்பட்ட தயாரிப்புகளாகவோ கருத முடியாது என்பதால் இதனை எடுத்துச் செல்வதற்கு போக்குவரத்து உரிமம் அவசியம் என புவிச்சரிதவியல் அளவை சுரங்கங்கள் பணியகம் யாழ் மாவட்ட செயலருக்கு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து சுண்ணாம்புக்கல் வெளி மாவட்டங்களுக்கு தங்குதடையில்லாமல் எடுத்துச் செல்லப்படுகின்றது. ஆளுநர் உடனடியாக சுண்ணக்கல் அகழ்வில் நிலவும் சட்டவிரோத செயல்பாடுகளை களைய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ் நெல்லியடி பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தியினையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரையும் பயன்படுத்தி நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத போதகர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இருவரும் நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது நிதி கொடுக்க மறுத்தவர்களை அனுரவின் ஒளிப்படத்தை காட்டி அச்சுறுத்தியுள்ளனர். இதன்போது வர்த்தகர்களுக்கும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டோருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டு நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த நபர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்த பின் விடுவித்துள்ளனர். நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மத போதகர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே இந்த நிதி பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த மத போதகர் கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பிரச்சார மேடைகளில் ஆசியுரைகளை கூறி தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆதரவு கோரி வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 10 இந்திய கடத்தொழிலாளர்கள் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மீன்பிடி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்களை எதிர்வரும் 23/1/2025 அன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் கடற்படை மற்றும் கடலோர காவல்படையினர் நேற்றிரவு யாழ்ப்பாணம் காரைநகர் கோவளம் கலங்கரை விளக்கத்தில் நடத்திய விசேட நடவடிக்கையின் போது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய மீன்பிடி படகை கைப்பற்றியதுடன் 10 இந்திய கடத்தொழிலாளர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக யாழ் கடத்தொழில் நீரியல் வள திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்கள் அனைவரையும் எதிர்வரும் 23/1/2025 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்ற பதில் நீதவான் நளினி சுபாஸ்கரன் உத்தரவிட்டுள்ளார். உலக வரைபடத்தில் லயன்களில் வாழ்பவர்களாக மலையக மக்களை இருக்கின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மலையக மக்களின் வாழ்க்கையை இந்த அரசாங்கம் அபிவிருத்தி செய்தால் அரசு வரலாற்றில் இடம் பிடிக்கும் என சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, மலையக மக்களின் அடிப்படை சம்பள பிரச்சினை தொடர்பில் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி எடுக்கும் தீர்மானங்களுக்கு நாம் ஆதரவளிப்போம். மலையக மக்கள் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களாகவே உள்ளனர். உலக வரைபடத்தில் லயன்களில் வாழ்பவர்களாக மலையக மக்களே இருக்கின்றார்கள். எந்தவொரு அடிப்படை வசதியுமின்றி மலையக மக்கள் வாழ்கின்றனர். அவர்களுடைய வாழ்வில் மாற்றம் மிகவும் முக்கியமானது. நலன்புரி நடவடிக்கைகள் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். நலன்புரி தேவைப்படுவோருக்கு இன்றி வசதி படைத்தோருக்கு நலன்புரி சென்றடைந்ததை காண முடிகின்றது. தேவையுடையோர் பயனடைய வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. இந்த அரசாங்கத்திலாவது மலையக மக்களுக்கு சொந்த நிலம் மற்றும் வீடு அமைத்து கொடுக்கப்பட்டால் வரலாற்றில் சாதனை புரிந்த அரசாக மாறக்கூடும் என்று தெரிவித்தார்.